வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம சென்னைக்கு இனிவரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெகா ப்ராஜெக்ட் தான் சென்னை மெட்ரோவுடைய பேஸ் 2. அந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில அமையவிருக்கு. அதாவது ஒரு சிங்கிள் பில்லர்ல 2 மெட்ரோ லைன்ஸ் அப்படின்றது ஒரு இதுக்கு கீழ இன்னொன்னு அப்படின்னு வர இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது தொடங்குச்சு. அதன்படி சென்னையில 54 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மெட்ரோ ரயிலுடைய டிராக்ஸ் அப்படின்றது போடப்பட்டுச்சு. அதன்படி இப்ப கரண்டா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மெட்ரோவை கொண்ட சிட்டியா நம்மளுடைய சென்னை இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டரோட சேர்த்து கூடுதலா சென்னை முழுமைக்கும் கவர் ஆகிற மாதிரி 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ டிராக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி கூடுதலா 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமைய இருக்கு. அதன்படி சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகளுக்காண்டி 68,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகள் அப்படின்றது வரும் 2026ஆம் ஆண்டு ஒட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 கான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கை கொண்ட சிட்டியா சென்னை மாறிடும். அந்த வகையில இப்ப இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. குறிப்பா சென்னையில உள்ள ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஆலப்பாக்கத்துக்கு இடையில 3.75 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. அதன்படி ஒரு சிங்கிள் பில்லர்ல 2 மெட்ரோ காரிடர்ஸ் அப்படின்றது ஒருதுக்கு கீழே இன்னொன்னு அப்படின்னு அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதல் காரிடர்ல 2 டிராக்ஸும் மேல உள்ள இன்னொரு காரிடர்ல 2 டிராக்ஸும் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்டின் படி காரிடர் 4 மற்றும் காரிடர் 5 அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா தரையில இருந்து 50 அடி உயரத்துல காரிடர் 4ம் தரையில இருந்து 70 அடி உயரத்துல காரிடர் 5ம் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம், காரம்பாக்கம், ஆலப்பாக்கம் ஆகிய இந்த 4 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு 8 மாடி பில்டிங் கொண்ட உயரத்துக்கு நிகரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் எக்ஸாக்டான ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 24 மீட்டர் ஹைட்ல அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில உள்ள மாதவரம் மற்றும் சதன் சப்பர்பன் ஏரியாஸான ஆலந்தூர், மடிப்பாக்கம் மற்றும் மேதவாக்கம் ஆகிய இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து ஷாப்பிங் ஹப்பா விளங்கக்கூடிய டி நகர், மெரினா பீச், அப்புறம் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஐடி காரிடர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்டின் மூலமா ஈஸியா பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabri Karthik.